வணக்கம் நண்பர்களே. குளிர்காலம் வந்துவிட்டது. உங்கள் தோட்டம் முழுவதும் ஒரு அழகான வெள்ளை பனிப் போர்வையால் மூடப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கிறது அல்லவா? காலையில் எழுந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பனித்துகள்கள் மெதுவாக மரக்கிளைகளில் அமர்ந்திருக்கும் காட்சி மனதிற்கு இதமளிக்கும். ஆனால் இந்த அழகின் பின்னால் ஒரு பெரிய ஆபத்து மறைந்திருக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியுமா? நம்மில் பலர் மரங்களின் மீதுள்ள அக்கறையால் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு போய் கிளைகளில் உள்ள பனியை தட்டிவிடுவோம். மரங்களுக்கு பாரம் குறையட்டும் என்று நாம் நினைத்துச் செய்யும் இந்த செயல் உண்மையில் நன்மைக்கு பதிலாக பெரும் தீங்கை விளைவிக்கிறது. ஆமாம், நீங்கள் அன்போடு செய்யும் அந்த ஒரு செயல்தான் உங்கள் மரங்களின் கிளைகளை உடைத்து அவற்றை மெல்ல மெல்ல அழித்துவிடும். இந்த வீடியோவில் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். ஏன் பனியை தட்டிவிடக்கூடாது, அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். தொடர்ந்து பாருங்கள். முதலில் இந்த எண்ணம் நமக்கு ஏன் வருகிறது என்பதை புரிந்து கொள்வோம். மரக்கிளைகளில் அதிக பனி சேரும்போது அதன் எடையால் கிளைகள் வளைந்து உடைந்து விடுமோ என்ற கவலை இயல்பாகவே நமக்கு எழும். இது ஒரு நல்ல எண்ணம்தான். நம்முடைய முன்னோர்களும் இதைச் செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் காலத்து மரங்களும் இன்றைய சூழலும் வேறு. மரங்கள் பனிக்காலத்தை சமாளிக்க இயற்கையாகவே தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றன. அவை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சூழலில் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன. மெதுவாக பனி பெய்யும்போது கிளைகள் அந்த எடைக்கு ஏற்ப தங்களை வளைத்துக் கொள்ளும். இது ஒரு இயற்கையான செயல்முறை. ஆனால் பிரச்சனை எப்போது தொடங்குகிறதென்றால் நாம் தலையிடும்போதுதான். நாம் ஒரு குச்சியை வைத்து அடிக்கும்போது அல்லது கிளைகளை உலுக்கும்போது நாம் இயற்கையான மெதுவான அழுத்தத்திற்கு பதிலாக ஒரு திடீர் மற்றும் எதிர்பாராத அதிர்ச்சியை உருவாக்குகிறோம். குளிர்ந்த காலநிலையில் மரக்கிளைகள் மிகவும் உடையக்கூடியதாக, கிட்டத்தட்ட கண்ணாடி போல மாறிவிடும். அந்த நேரத்தில் நாம் கொடுக்கும் ஒரு சிறிய அதிர்ச்சி கூட பெரிய சேதத்தை ஏற்படுத்த போதுமானது. எனவே நாம் நன்மை செய்வதாக நினைத்துக்கொண்டு உண்மையில் மரத்தின் இயற்கையான பாதுகாப்பு அமைப்பை சீர்குலைக்கிறோம். குளிர்காலத்தில் மரக்கிளைகள் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கின்றன என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பநிலை 0க்கு கீழே செல்லும்போது மரத்தின் உள்ளே இருக்கும் நீர் மற்றும் சாறுகள் உறையத் தொடங்குகின்றன. இது மரத்தின் செல்களை விரிவடையச் செய்கிறது, மேலும் மர இழைகளை மிகவும் கடினமாகவும் உடையக்கூடியதாகவும் மாற்றுகிறது. இதை ஒரு எளிய உதாரணத்துடன் ஒப்பிடலாம். ஒரு புதிய பச்சை குச்சியை எடுத்து வளைத்தால் அது எளிதில் வளையும். ஆனால் அதே குச்சியை குளிர்சாதன பெட்டியின் உறைவிப்பான் பகுதியில் வைத்து அது நன்கு உறைந்த பிறகு வளைக்க முயற்சித்தால் என்ன ஆகும்? அது படக் என்று உடைந்துவிடும். இதே நிலைதான் குளிர்காலத்தில் மரக்கிளைகளுக்கும் ஏற்படுகிறது. அவை நெகிழ்வுத்தன்மையை இழந்து மிகவும் இறுக்கமாக மாறிவிடுகின்றன. இந்த நிலையில் பனியின் எடை மெதுவாக அதன் மீது படிவது ஒருவிதமான அழுத்தம். ஆனால் நீங்கள் ஒரு துடைப்பம் அல்லது குச்சியை வைத்து அடிக்கும்போது அந்த அதிர்ச்சி அலைகள் கிளை முழுவதும் பரவுகிறது. ஏற்கனவே உறைந்து போய் உடையக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரு பொருளை சுத்தியலால் தட்டுவதைப் போன்றது இது. இதனால் கண்ணுக்குத் தெரியாத சிறிய விரிசல்கள், மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ், கிளைக்குள் உருவாகலாம். இந்த விரிசல்கள் உடனடியாக பெரிய சேதமாகத் தெரியாவிட்டாலும் காலப்போக்கில் அடுத்த பனிப்பொழிவின் போதோ அல்லது பலத்த காற்றின் போதோ அந்த கிளைகள் பலவீனமான இடத்திலிருந்து உடைந்துவிடும். எனவே உங்கள் தலையீடு அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பது போல் தோன்றினாலும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பேரழிவிற்கு அதுவே காரணமாகிவிடுகிறது. இப்போது பனியின் வகைகளைப் பற்றி பேசுவோம். எல்லா பனியும் ஒன்று போல் இருப்பதில்லை. மென்மையான பஞ்சு போன்ற பனி, பவுடரி ஸ்னோ ஒன்று இருக்கிறது. இது பொதுவாக மிகவும் குளிரான வறண்ட காலநிலையில் உருவாகிறது. இந்த வகை பனி மிகவும் இலகுவானது. இது மரக்கிளைகளில் அழகாக படிந்திருந்தாலும் அதன் எடை மிகவும் குறைவு. ஒரு லேசான காற்று அடித்தாலே இது உதிர்ந்துவிடும். இந்த வகை பனியால் மரங்களுக்கு பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் ஈரமான கனமான பனி, வெட் ஹெவி ஸ்னோ என்று மற்றொரு வகை இருக்கிறது. இது வெப்பநிலை 0த்தை ஒட்டி இருக்கும்போது பெய்யும். இந்த பனி அதிக நீர் உள்ளடக்கத்தைக் கொண்டிருப்பதால் அதன் அடர்த்தி மற்றும் எடை மிகவும் அதிகமாக இருக்கும். இது கிளைகளில் ஒரு பசை போல ஒட்டிக்கொள்ளும். இதுதான் மரங்களுக்கு உண்மையான எதிரி. ஒரு கன அடி ஈரமான பனி 20 பவுண்டுகள் அல்லது அதற்கும் அதிகமான எடை இருக்கலாம்.
கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பெரிய மரத்தின் நூற்றுக்கணக்கான கிளைகளில் இந்த எடை ஏற்றப்படும் போது அது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும் என்று. இந்த சூழ்நிலையில்தான் நாம் மிகவும் கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த கனமான பணியை நாம் வலுக்கட்டாயமாக அகற்ற முயற்சிக்கும்போது பிரச்சனை இன்னும் மோசமாகிறது. பனி கிளைகளுடன் உறைந்து ஒட்டியிருப்பதால் நீங்கள் பனியை மட்டும் அகற்ற முயற்சிப்பதில்லை, அதனுடன் சேர்ந்து மரத்தின் பட்டையையும் சேர்த்து பீத்து எடுக்கிறீர்கள். இது மரத்தின் தோலை உரிப்பதைப் போன்றது. இந்த காயம் மரத்தை நோய் தொற்றுகளுக்கும் பூச்சிகளுக்கும் எளிதில் இலக்காக்கிவிடும். நாம் செய்யும் மற்றொரு பெரிய தவறு, நாம் பயன்படுத்தும் கருவிகள். பலர் துடைப்பம், மண்வாரி, ஷவல் அல்லது நீளமான குச்சிகளைப் பயன்படுத்தி பனியை தட்டுகிறார்கள். இந்த கருவிகள் கடினமானவை மற்றும் கூர்மையான விளிம்புகளைக் கொண்டவை. நீங்கள் கிளைகளில் உள்ள பனியை தட்டும்போது அந்த கருவி பனியின் மீது மட்டும் படுவதில்லை, அது நேரடியாக மரக்கிளைகளின் பட்டையையும் தாக்குகிறது. மரத்தின் பட்டை என்பது அதன் தோல் போன்றது. இது மரத்தின் உட்புறத்தில் உள்ள முக்கிய திசுக்களை வெப்பம், குளிர், பூச்சிகள் மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. நீங்கள் ஒரு குச்சியால் பட்டையை தாக்கும்போது அதில் கீறல்கள், வெட்டுக்கள் மற்றும் சிராய்ப்புகள் ஏற்படுகின்றன. குளிர்காலத்தில் மரம் செயலற்ற நிலையில் டோர்மண்ட் ஸ்டேட் இருப்பதால் இந்த காயங்களை உடனடியாக சரி செய்ய முடியாது. வசந்த காலம் வரும் வரை இந்த காயங்கள் திறந்தபடியே இருக்கும். இந்த திறந்த காயங்கள் பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் மரத்தின் உள்ளே செல்ல ஒரு திறந்த வாசல் போல செயல்படுகின்றன. இது காலப்போக்கில் மரத்தை உள்ளிருந்து பலவீனப்படுத்தி அதன் ஆயுளை குறைத்துவிடும். ஒரு சிறிய கீறல்தானே என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அந்த சிறிய கீறல் ஒரு பெரிய நோய் தொற்றுக்கு வழிவகுத்து சில வருடங்களில் அந்த முழு கிளையையும் அல்லது மரத்தையே கொன்றுவிடக்கூடும். எனவே உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்தாலும் தவறான கருவியை பயன்படுத்துவது உங்கள் மரத்திற்கு நீங்கள் செய்யும் ஒரு பெரிய துரோகமாக அமைந்துவிடும். இயற்கையான பனிப்பொழிவிற்கும் நாம் கிளைகளை உலுக்கும் போதும் ஏற்படும் அழுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது அவசியம். பனி மெதுவாக பெய்யும் போது அதன் எடை கிளைகள் முழுவதும் சமமாக பரவுகிறது. கிளைகள் அந்த எடைக்கு ஏற்ப மெதுவாக வளைந்து கொடுக்கின்றன. இது ஒரு நிலையான, கணிக்கக்கூடிய அழுத்தம், ஸ்டாட்டிக் லோட். மரங்கள் இந்த வகையான அழுத்தத்தை தாங்குவதற்கு ஏற்றவாறு பரிணாமம் அடைந்துள்ளன. ஆனால் நீங்கள் ஒரு கிளையை திடீரென உலுக்கும்போது அல்லது அடிக்கும்போது நீங்கள் ஒரு மாறும், கணிக்க முடியாத அதிர்ச்சியை, டைனாமிக் ஷாக் உருவாக்குகிறீர்கள். இந்த அதிர்ச்சி கிளையின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அதிக அழுத்தத்தை உருவாக்குகிறது, குறிப்பாக கிளை தண்டுடன் இணையும் இடத்தில். மேலும் நீங்கள் கிளைகளை மேல் நோக்கி தள்ளும்போது அல்லது பக்கவாட்டில் உலுக்கும்போது பனியின் இயற்கையான கீழ்நோக்கிய ஈர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு விசையை செலுத்துகிறீர்கள். இது கிளைகளின் இணைப்புகளில் ஒரு முறுக்கு விசையை, டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் உருவாக்குகிறது. மரங்கள் கீழ்நோக்கிய பாரத்தை தாங்க வடிவமைக்கப்பட்டுள்ளனவே தவிர இந்த வகையான திடீர், பல திசை அதிர்ச்சிகளை தாங்க அல்ல. இதை ஒரு பாலத்தின் மீது ஒரு லாரி மெதுவாகச் செல்வதற்கும் அதே லாரி அதிவேகமாக வந்து பாலத்தில் மோதுவதற்கும் உள்ள வித்தியாசத்துடன் ஒப்பிடலாம். மெதுவான நகர்வு பாலத்தால் தாங்கக்கூடியது, ஆனால் திடீர் மோதல் அதன் கட்டமைப்பை உடைத்துவிடும். அதுபோலவே உங்கள் திடீர் அசைவுகள் மரத்தின் உள்கட்டமைப்பை உடைத்து அதன் அழிவுக்கு வழிவகுக்கிறது. சில சமயங்களில் பனிக்கு அடியில் ஒரு மெல்லிய பனிக்கட்டி அடுக்கு, லேயர் ஆஃப் ஐஸ், உருவாகியிருக்கும். இது ஐஸ் புயல், ஐஸ் ஸ்டார்ம் எனப்படும் நிகழ்வின் போது ஏற்படலாம். முதலில் மழை பெய்து பின்னர் வெப்பநிலை சட்டெனக் குறைவதால் அந்த மழைநீர் கிளைகளில் உறைந்து ஒரு கண்ணாடி பூச்சு போல மாறிவிடும். இதற்கு மேல் பனி பெய்யும் போது அது இந்த பனிக்கட்டி அடுக்கின் மீது படுகிறது. இந்த நிலைமை மிகவும் ஆபத்தானது, ஏனெனில் பனிக்கட்டியே மிகவும் கனமானது. அதனுடன் பனியின் எடையும் சேரும்போது கிளைகளுக்கு அழுத்தம் இரட்டிப்பாகிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பனியை தட்ட முயற்சித்தால் நீங்கள் செய்யும் மிக மோசமான காரியமாக அது இருக்கும். ஏனென்றால் நீங்கள் பனியை அடிக்கும்போது உண்மையில் நீங்கள் அந்த கடினமான பனிக்கட்டி அடுக்கைத்தான் சுத்தியலால் அடிப்பது போல தாக்குகிறீர்கள். இந்த அதிர்ச்சி உறைந்த கிளையை உடனடியாக உடைத்துவிடும், மேலும் பனிக்கட்டி மிகவும் வழுக்கும் தன்மையுடையது. நீங்கள் கிளையை உலுக்கும்போது ஒரு பெரிய பனிக்கட்டி பாளம் திடீரென உங்கள் மீது விழ வாய்ப்புள்ளது. இது தீவிரமான காயங்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே
கிளைகளில் பனிக்கட்டி உறைந்திருப்பதை நீங்கள் கண்டால் அவற்றின் அருகில் செல்வதை தவிர்ப்பதுதான் புத்திசாலித்தனம். அந்த மரங்களை அவற்றின் போக்கில் விட்டுவிடுவதே பாதுகாப்பானது. இயற்கையே அந்த பனிக்கட்டியை உருக வைக்கும். அவசரப்பட்டு நாம் எடுக்கும் எந்த முடிவும் நமக்கும் மரத்திற்கும் ஆபத்தில்தான் முடியும். இளம் மரங்கள் மற்றும் முதிர்ந்த மரங்கள் பனியால் வித்தியாசமாக பாதிக்கப்படுகின்றன. இளம், மெல்லிய மரங்களின் கிளைகள் மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டவை. அதிக பனிப்பொழிவின் போது அவை தரையை தொடும் அளவிற்கு வளைந்துவிடும். இதை பார்க்கும்போது நமக்கு பரிதாபமாக இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒரு வகையில் பாதுகாப்பு யுக்திதான். வளைந்து கொடுப்பதன் மூலம் அவை உடைந்து போவதை தவிர்க்கின்றன. பனி உருகியதும் பெரும்பாலான இளம் மரங்கள் மீண்டும் தங்கள் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். இந்த நிலையில் நீங்கள் சென்று அந்த இளம் மரத்தை உலுக்கினால் அதன் மெல்லிய தண்டு பகுதியில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒருவேளை அது உடைந்தால் அந்த மரம் மீண்டும் வளர வாய்ப்பே இல்லை. மறுபுறம் பெரிய முதிர்ந்த மரங்களின் கிளைகள் தடிமனாகவும் கடினமாகவும் இருக்கும். அவை அவ்வளவு எளிதில் வளைந்து கொடுக்காது, ஆனால் அவை அதிக எடையை தாங்கும் சக்தி கொண்டவை. இருப்பினும் அவற்றிலும் ஒரு வரம்பு இருக்கிறது. அதிகப்படியான ஈரமான பனி பெய்யும் போது சில கிளைகள் உடைய வாய்ப்புள்ளது. இது இயற்கையான கத்தரிப்பு, நேச்சுரல் ப்ரூனிங் போன்றது. மரம் தனது பலவீனமான கிளைகளை இந்த வழியில் தானே அகற்றிக் கொள்கிறது. நீங்கள் தலையிட்டு வலுவான கிளைகளை உலுக்கி சேதப்படுத்தும்போது நீங்கள் மரத்தின் ஆரோக்கியமான பகுதிகளை அழிக்கிறீர்கள். எனவே மரத்தின் வயதை பொருட்படுத்தாமல் உங்கள் தலையீடு பெரும்பாலும் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும். ஊசி இலை மரங்கள், கோனிஃபர்ஸ் மற்றும் இலையுதிர் மரங்கள், டிசிடுவஸ் ட்ரீஸ், பனியை வித்தியாசமான வழிகளில் கையாள்கின்றன. பைன், ஸ்ப்ரூஸ் போன்ற ஊசி இலை மரங்கள் பிரமிடு வடிவத்தில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவற்றின் கிளைகள் கீழ் நோக்கி சாய்ந்திருக்கும். இந்த வடிவமைப்பு பனி அவற்றின் மீது தங்காமல் எளிதாக கீழே சரிந்து விழுவதற்காகவே இயற்கையால் உருவாக்கப்பட்டது. அவற்றின் ஊசி போன்ற இலைகளும் பனி ஒட்டிக்கொள்வதை கடினமாக்குகின்றன. இருப்பினும் மிக கனமான பனிப்பொழிவின் போது அவற்றின் கிளைகளிலும் பனி சேரக்கூடும், ஆனால் அவற்றின் நெகிழ்வான கிளைகள் நன்கு வளைந்து கொடுக்கும். இதற்கு நேர்மாறாக இலையுதிர் மரங்கள் குளிர்காலத்தில் தங்கள் இலைகளை உதிர்த்து விடுகின்றன. இது பனி சேர்வதற்கான பரப்பளவை குறைக்கிறது. அவற்றின் கிளைகளின் கட்டமைப்பு மட்டுமே பனியை தாங்க வேண்டும். மாப்பிள், ஓக் போன்ற மரங்களின் கிளைகள் பரந்து விரிந்து கிடைமட்டமாக வளரும். இது பனி சேர்வதற்கு அதிக வாய்ப்பை அளிக்கிறது. குறிப்பாக வி வடிவத்தில் பிரியும் கிளைகளின் சந்திப்பில் பனி அதிகமாகச் சேர்ந்து அந்த சந்திப்பை உடைத்துவிடும் அபாயம் உள்ளது. ஒவ்வொரு வகை மரத்திற்கும் பனியை சமாளிக்க ஒரு தனித்துவமான வழிமுறை உள்ளது. நாம் அவற்றின் இயற்கையான செயல்முறைகளில் குறுக்கிடும்போது நாம் அவற்றின் பரிணாம ரீதியான பாதுகாப்பை மீறுகிறோம். எனவே மரத்தின் வகையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது அவசியம். பொதுவாக எந்த வகை மரமாக இருந்தாலும் அதை தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான் சிறந்த வழி. அப்படியானால் பனியை அகற்றவே கூடாதா? சில விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மிக மிக அரிதாக நாம் தலையிட வேண்டியிருக்கும். உதாரணமாக, ஒரு முக்கியமான நடைபாதையின் மீது ஒரு கிளை மிகவும் ஆபத்தான நிலையில் வளைந்திருந்தால், அல்லது உங்கள் வீட்டின் கூரை மீது உரசும் நிலையில் இருந்தால் நீங்கள் அதை சரி செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் அதற்கும் ஒரு சரியான முறை இருக்கிறது. ஒருபோதும் கிளைகளை அடிக்கவோ உலுக்கவோ கூடாது. அதற்கு பதிலாக மென்மையான முனைகள் கொண்ட ஒரு துடைப்பத்தை, சாஃப்ட் பிரிசல்டு ப்ரூம் எடுத்து கிளையின் அடியிலிருந்து மேல் நோக்கி மெதுவாக துடைக்க வேண்டும். கீழ்நோக்கி அடித்தால் பனியின் எடையுடன் உங்கள் விசையும் சேர்ந்து கிளையை உடைத்துவிடும். மேல் நோக்கி மெதுவாக தள்ளும்போது நீங்கள் பனியின் எடையை சிறிது குறைக்க உதவுகிறீர்கள். அது மெதுவாக உதிர்வதற்கு வழிவகுக்கும். ஒரு நேரத்தில் அற்பமாக பனியை மட்டுமே அகற்ற வேண்டும். முழு பனியையும் ஒரே நேரத்தில் அகற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் சக்தியை மிகவும் குறைவாக பயன்படுத்துங்கள். கிளை லேசாக அசைந்தால் கூட உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். உங்களால் எளிதில் எட்ட முடியாத உயரத்தில் உள்ள கிளைகளை ஒருபோதும் முயற்சி செய்யாதீர்கள். ஏணியில் ஏறுவதோ அல்லது நீண்ட கம்புகளை பயன்படுத்துவதோ மிகவும் ஆபத்தானது. உங்களுக்கும் மரத்திற்கும் காயம் ஏற்படலாம். உண்மையைச் சொல்லப்போனால் 99% சூழ்நிலைகளில் எதையும் செய்யாமல் இருப்பதுதான் மிகச் சிறந்த மற்றும் பாதுகாப்பான செயல். கிளைகளின் மீதுள்ள பனி ஆபத்தானது என்று நினைக்கும் நாம்
மரத்தின் அடியில் உள்ள பனியின் நன்மைகளைப் பற்றி சிந்திப்பதே இல்லை. தரையில் விழும் பனி மரங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு போர்வை போல செயல்படுகிறது. இது ஒரு இயற்கையான காப்புப் பொருள், இன்சுலேட்டர். கடும் குளிரில் வெளிக்காற்றின் வெப்பநிலை -20 அல்லது 30 டிகிரிக்குச் சென்றாலும் பனிப்போர்வைக்கு அடியில் உள்ள மண்ணின் வெப்பநிலை 0க்கு அருகே பராமரிக்கப்படுகிறது. இது மரத்தின் வேர்களை கடும் குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. வேர்கள் உறைந்து போனால் மரத்தால் நீரை உறிஞ்ச முடியாது, அது மெதுவாக இறந்துவிடும். இந்த பனிப்போர்வை இல்லையென்றால் மண்ணிலுள்ள ஈரப்பதம் உறைந்து வேர்களை சேதப்படுத்திவிடும். மேலும் வசந்த காலம் வரும்போது இந்த பனி மெதுவாக உருகி பூமிக்குள் இறங்கும். இது மரத்திற்குத் தேவையான நீரை மெதுவாகவும் சீராகவும் வழங்குகிறது. இது வசந்த கால வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது. எனவே மரத்தின் அடியிலும் செடிகளைச் சுற்றியும் உள்ள பனியை ஒருபோதும் அகற்றாதீர்கள். அதை மிதித்து கெட்டியாக்காதீர்கள். அதை அதன் இயற்கையான பஞ்சு போன்ற நிலையில் இருக்க விடுங்கள். அது உங்கள் தோட்டத்திற்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு குளிர்காலப் பரிசு. நாம் செய்யும் இன்னொரு மறைமுகமான ஆனால் மோசமான தவறு, வீட்டின் கூரைகளிலிருந்து பனியை அகற்றி அதை நேரடியாக கீழே உள்ள செடிகள் மற்றும் மரங்களின் மீது கொட்டுவது. கூரைகளில் சேரும் பனி மிகவும் அடர்த்தியாகவும் கனமாகவும் இருக்கும். சில சமயங்களில் பனிக்கட்டிகளும் அதில் கலந்திருக்கும். இந்த கனமான பனிப்பொழிவை நீங்கள் நேரடியாக ஒரு சிறிய புதர் செடியின் மீதோ அல்லது இளம் மரத்தின் மீதோ கொட்டும்போது அதன் எடை அந்தச் செடியை நொறுக்கிவிடும். அது ஒரு பனிச்சரிவில் சிக்குவதைப் போன்றது. செடிகளின் கிளைகள் உடைந்து தண்டுப்பகுதி சேதமடைந்து அந்தச் செடி முற்றிலுமாக அழிந்து போகக்கூடும். எனவே உங்கள் கூரையை சுத்தம் செய்யும்போது பனியை எங்கே கொட்டுகிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தோட்டத்தில் உள்ள மதிப்புமிக்க செடிகளுக்கு அப்பால் காலி இடத்தில் பனியை தள்ளுவது சிறந்தது. உங்கள் பாதுகாப்பு முக்கியம்தான், ஆனால் அதற்காக உங்கள் தோட்டத்தை பலி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. திட்டமிட்டு செயல்பட்டால் இரண்டையும் பாதுகாக்க முடியும். உங்கள் வீட்டின் வடிவமைப்பை பொறுத்து சில செடிகள் ஆபத்தான பகுதிகளில் இருந்தால் குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பே வாத்திப்பாய் ஒரு மரச்சட்டகம் அல்லது பாதுகாப்பு வலையை அமைப்பது நல்லது. இது கூரையிலிருந்து விழும் பனியிலிருந்து வாத்தினிக் காப்பாது துண்டி. மரத்தின் தண்டு பகுதியைச் சுற்றி பனியைச் சேர்ப்பது அல்லது மிதிப்பது மற்றொரு பொதுவான தவறாகும். சிலர் மரத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்று நினைத்து மரத்தின் அடிப்பகுதியைச் சுற்றி பனியை குவித்து வைப்பார்கள், அல்லது அந்த பகுதியில் நடக்கும்போது பனி இயல்பாகவே இறுகிவிடும். இது மிகவும் ஆபத்தானது. இப்படி இறுகிய பனி ஒரு பனிக்காலர், ஐஸ் காலர் போல மரத்தின் தண்டு பகுதியைச் சுற்றி உருவாகிறது. பகலில் வெப்பநிலை சிறிது உயரும்போது இந்த பனியின் மேற்பரப்பு உருகி இரவில் மீண்டும் உறைகிறது. இந்த செயல்முறை மீண்டும் மீண்டும் நடக்கும்போது அந்த பனிக்காலர் மிகவும் கடினமாகி மரத்தின் பட்டையுடன் இறுக்கமாக ஒட்டிக்கொள்கிறது. இது பல பிரச்சனைகளை உருவாக்கும். முதலாவதாக, இது பட்டையின் சுவாசத்தை தடுக்கிறது. இரண்டாவதாக, இந்த இறுக்கமான பனி வெப்பநிலை மாற்றங்களால் விரிவடைந்து சுருங்கும்போது பட்டையை சேதப்படுத்தக்கூடும். மூன்றாவதாக, இது எலிகள் போன்ற சிறிய கொறித்துண்ணிகளுக்கு ஒரு மறைவிடத்தை வழங்குகிறது. அவை பனிக்கு அடியில் மறைந்து கொண்டு குளிர்காலத்தில் உணவிற்காக மரத்தின் பட்டையை கடித்துத் தின்னும். இது மரத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். எனவே மரத்தின் தண்டு பகுதியைச் சுற்றி எப்போயும் கர்சீசி காலி இடம் இருப்பதை உறுதி செய்யுங்கள். பனி இயல்பாக அங்கு படிந்தால் பரவாயில்லை, ஆனால் அதை நீங்களாக குவித்து வைக்கவோ மிதித்து கெட்டியாக்கவோ கூடாது. குளிர்காலத்தில் நடைபாதைகள் மற்றும் சாலைகளில் உள்ள பனிக்கட்டியை உருக்குவதற்காக நாம் பயன்படுத்தும் உப்பு மற்றும் பிற ரசாயனங்கள், டீஐசர்ஸ், மரங்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிப்பவை. இந்த உப்பு கலந்த பனியை நாம் அகற்றி தோட்டத்திலோ அல்லது மரங்களின் அருகிலோ கொட்டும்போது அந்த உப்பு மெதுவாக மண்ணில் கலக்கிறது. இது மண்ணின் வேதியியல் அமைப்பையே மாற்றிவிடுகிறது. உப்பு மண்ணில் உள்ள நீரை உறிஞ்சிக் கொள்வதால் மரத்தின் வேர்களால் நீரை எடுக்க முடியாமல் போகிறது. மரம் வறட்சியால் வாடுவது போன்ற அறிகுறிகளை காட்டத் தொடங்கும். மேலும் அதிகப்படியான சோடியம் மற்றும் குளோரைடு மரங்களுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தவை. அவை வேர்களை நேரடியாக சேதப்படுத்தி இலைகள் பழுப்பு நிறமாக மாறவும் வளர்ச்சி குன்றவும் காரணமாகின்றன. ஒருமுறை மண்ணில் கலந்துவிட்டால் இந்த உப்பை அகற்றுவது மிகவும் கடினம். அதன் விளைவுகள் பல ஆண்டுகள் நீடிக்கும்.
எனவே உங்கள் நடைபாதைகளுக்கு உப்பு பயன்படுத்துவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அதற்கு பதிலாக மணல் அல்லது மரத்தூளை பயன்படுத்தி வழுக்காமல் பார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் தாவரங்களுக்கு பாதுகாப்பானது பிளான்ட் சேஃப் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் தயாரிப்புகளை டிர்னின் எத்துங்கள். மேலும் அந்த பனியை உங்கள் தோட்டத்திற்குள் கொட்டுவதை முற்றிலுமாக தவிர்க்கவும். பனிப்பொழிவு முடிந்து பனி உருகத் தொடங்கிய பிறகு உங்கள் தோட்டத்தை ஒருமுறை ஆய்வு செய்வது மிகவும் முக்கியம். இது சேதத்தை முன்கூட்டியே கண்டறிந்து சரி செய்ய உதவும். முதலில் உடைந்த அல்லது தொங்கிக் கொண்டிருக்கும் கிளைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று பாருங்கள். அவை ஆபத்தானவையாக இருக்கலாம், எனவே கவனமாக இருங்கள். கிளைகளில் பிளவுகள் அல்லது விரிசல்கள் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். குறிப்பாக கிளைகள் தண்டுடன் இணையும் இடங்களில் இதை கவனிக்க வேண்டும். பட்டையில் ஏதேனும் கீறல்கள், சிராய்ப்புகள் அல்லது பட்டை உரிந்த இடங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். மரத்தின் ஒட்டுமொத்த வடிவம் மாறி இருக்கிறதா, சில கிளைகள் நிரந்தரமாக வளைந்து விட்டதா என்பதையும் கவனியுங்கள். புதர்ச்செடிகள் பனியின் எடையால் தட்டையாகிவிட்டதா என்று பாருங்கள். இந்த ஆய்வின் மூலம் எந்த மரங்களுக்கு உடனடி கவனம் தேவை என்பதை உங்களால் தீர்மானிக்க முடியும். ஒரு சிறிய சேதமாக இருந்தால் அதை நீங்களே சரி செய்யலாம். ஆனால் பெரிய கிளைகள் உடைந்திருந்தாலோ அல்லது மரம் ஆபத்தான நிலையில் சாய்ந்திருந்தாலோ ஒரு தொழில்முறை மர நிபுணரின் ஆர்பரிஸ்ட் உதவியை நாடுவதுதான் சிறந்தது. அவர்கள் பாதுகாப்பான முறையில் சேதமடைந்த பகுதிகளை அகற்றி மரத்தை காப்பாற்ற உதவுவார்கள். பனியால் உடைந்த கிளைகளை நீங்கள் கண்டால் அவற்றை சரியாக கத்தரிக்க ப்ரூன் வேண்டியது அவசியம். உடைந்த கிளையை அப்படியே விட்டுவிட்டால் அது நோய் தொற்றுகளுக்கு ஒரு நுழைவாயிலாக அமைந்துவிடும். மேலும் அது ஒழுங்கற்ற முறையில் காய்ந்து மரத்திற்கு மேலும் சேதத்தை ஏற்படுத்தும். கத்தரிக்கும்போது மிகவும் கூர்மையான மற்றும் சுத்தமான கருவிகளை பயன்படுத்த வேண்டும். மழுங்கிய கருவிகள் பட்டையை நசுக்கி காயத்தை மோசமாக்கும். உடைந்த பகுதிக்கு கீழே கிளை காலர், பிரான்ச் காலர் எனப்படும் தண்டுடன் இணையும் தடித்த பகுதிக்கு சற்று வெளியே வெட்ட வேண்டும். கிளை காலரை வெட்டி விடாதீர்கள், காரணம் அதுதான் காயம் ஆறுவதற்கு தேவையான செல்களை கொண்டுள்ளது. மிகவும் தடிமனான கிளையை வெட்டும்போது 3 படிகளில் வெட்டும் முறையை 3 கட் மெத்தட் பயன்படுத்தவும். முதலில் கிளைக்கு அடியில் தண்டு பகுதியிலிருந்து சில அங்குலங்கள் தள்ளி கிளையின் பாதி ஆழத்திற்கு ஒரு வெட்டு போடவும். இரண்டாவதாக அந்த வெட்டுக்கு வெளியே ஒரு அங்குலம் தள்ளி கிளையின் மேலிருந்து முழுமையாக வெட்டி அகற்றவும். இது கிளை உடையும் போது பட்டை கிழியாமல் தடுக்கும். இறுதியாக மீதமுள்ள சிறிய பகுதியை கிளை காலருக்கு அருகில் கவனமாக வெட்டி அகற்றவும். இந்த முறையான கத்தரிப்பு மரம் விரைவாகவும் சுத்தமாகவும் குணமடைய உதவும். வசந்த காலத்தின் தொடக்கத்தில் இந்த வேலையைச் செய்வது சிறந்தது. எல்லாவற்றையும் விட சிறந்தது வருமுன் காப்பதுதான். குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பே சில தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் பனியால் ஏற்படும் சேதத்தை நாம் பெருமளவு குறைக்கலாம். இலையுதிர் காலத்தில் உங்கள் மரங்களை ஒருமுறை ஆய்வு செய்யுங்கள். காய்ந்த, பலவீனமான அல்லது நோயுற்ற கிளைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை முன்கூட்டியே அகற்றிவிடுங்கள். இந்த கிளைகள்தான் பனிப்பொழிவின் போது முதலில் உடையும். பல தண்டுகளைக் கொண்ட புதர் செடிகள், மல்டிஸ்டெம்டு ஷ்ரப்ஸ் மற்றும் அர்பர் விட்டே, அர்பர் வைட்டாய் போன்ற உயரமான ஒல்லியான மரங்கள் பனியின் எடையால் பிளந்துவிட வாய்ப்புள்ளது. இவற்றை மென்மையான கயிறு அல்லது துணியை பயன்படுத்தி ஒன்றாக கட்டி வைப்பதன் மூலம் பாதுகாக்கலாம். ஆனால் மிகவும் இறுக்கமாக கட்டாதீர்கள், அது பட்டையை சேதப்படுத்தும். புதிதாக நடப்பட்ட இளம் மரங்களுக்கு பனியின் எடை மற்றும் குளிர்கால வெயிலிலிருந்து பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு உறை, பர்லாப் wrap போடலாம். உங்கள் தோட்டத்தில் உள்ள செடிகளின் அமைப்பை திட்டமிடும்போது கூரையின் விளிம்புகளுக்கு கீழேயோ அல்லது பனி அதிகமாக சேரக்கூடிய இடங்களிலோ மென்மையான செடிகளை நடுவதை தவிர்க்கவும். இந்த முன்கூட்டிய திட்டமிடல் மற்றும் பராமரிப்பு குளிர்காலத்தில் உங்கள் கவலையை குறைத்து உங்கள் தோட்டத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும். ஒரு பொதுவான கட்டுக்கதை என்னவென்றால், பனி என்பது எப்போதும் மரங்களுக்கு எதிரி என்பதுதான். ஆனால் உண்மை அதுவல்ல. முன்னர் கூறியது போல தரையில் உள்ள பனி ஒரு சிறந்த காப்புப் பொருள். மேலும் பனி என்பது மெதுவாக வெளியிடப்படும் நீரின் ஒரு வடிவம். இது மண்ணரிப்பை தடுக்கிறது. கனமழை பெய்தால்
அது மண்ணின் மேல் அடுக்கை அடித்துச் சென்றுவிடும். ஆனால் பனி மெதுவாக உருகும்போது நீர் மெதுவாக பூமிக்குள் உறிஞ்சப்படுகிறது. இது மண்ணின் கட்டமைப்பை பாதுகாக்கிறது. மேலும் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் போன்ற சில ஊட்டச்சத்துக்களை பனி தன்னுள் ஈர்த்துக் கொள்கிறது. பனி உருகும்போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மெதுவாக மண்ணில் வெளியிடப்படுகின்றன. இது ஒரு இயற்கையான மெதுவான உரமாகச் செயல்படுகிறது. எனவே பனியை ஒரு முழுமையான வில்லனாக பார்க்கக்கூடாது. பிரச்சனை பனியில் இல்லை, அதன் அதிகப்படியான எடை மற்றும் நாம் அதை கையாளும் முறையில்தான் இருக்கிறது. இயற்கையின் இந்த சுழற்சியை புரிந்து கொண்டு அதன் செயல்முறைகளை மதித்து நாம் சரியான முறையில் செயல்பட்டால் பனிக்காலம் என்பது மரங்களுக்கு ஒரு ஓய்வுக் காலமாகவும் புத்துணர்ச்சி பெறும் காலமாகவும் அமையும். நாம் தலையிடாமல் இருக்கும் வரை மரங்கள் தங்களை காத்துக் கொள்ளும் வலிமை பெற்றவை. மரங்களின் அதிர்வுகளைப் பற்றி நாம் அதிகம் சிந்திப்பதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு கிளையை உலுக்கும்போது அந்த அதிர்வு கிளை வழியாக தண்டுப்பகுதிக்குச் சென்று அங்கிருந்து வேர்கள் வரை பரவுகிறது. குளிர்காலத்தில் மரத்தின் வேர் பகுதி மிகவும் உணர்திறன் வாய்ந்த நிலையில் இருக்கும். மண் ஓரளவு உறைந்திருக்கலாம், ஆனால் வேர்கள் உயிருடன் தான் இருக்கின்றன. இந்த திடீர் அதிர்வுகள் வேர்களுக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ள மெல்லிய இணைப்பை சீர்குலைக்கக்கூடும். வேர்த்தூவிகள், ரூட் ஹேர்ஸ் எனப்படும் மிக மெல்லிய வேர்கள் நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த அதிர்வுகள் அவற்றை சேதப்படுத்தக்கூடும். இது உடனடியாகத் தெரியவரும் ஒரு பாதிப்பு அல்ல. ஆனால் வசந்த காலத்தில் மரம் மீண்டும் வளரத் தொடங்கும்போது டானினால் போதிய நீரை உறிஞ்ச முடியாமல் போகலாம். மரத்தின் வளர்ச்சி குன்றி இலைகள் சிறியதாகவோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ காணப்படலாம். நாம் கிளைகளுக்கு நன்மை செய்வதாக நினைத்துக்கொண்டு மரத்தின் அடித்தளத்தையே, அதன் உயிர்நாடியான வேர் அமைப்பையே அறியாமல் சேதப்படுத்துகிறோம். இது ஒரு அமைதியான கொலையாளி போன்றது. எனவே அடுத்த முறை ஒரு கிளையை உலுக்க நினைக்கும்போது அந்த அதிர்வு அந்த மரத்தின் ஆழமான பகுதி வரை சென்று தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தோட்டத்தை குளிர்காலத்திற்கு தயார் செய்வது என்பது ஒரு முழுமையான செயல்முறை. இது பனியை தட்டுவதை விட மிக முக்கியமானது. இலையுதிர் காலத்தில் மரங்கள் மற்றும் செடிகளுக்கு நன்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். குறிப்பாக குளிர்காலம் வறண்டதாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டால். மண்ணில் போதிய ஈரப்பதம் இருந்தால் செல்கள் உறைந்து போவதால் ஏற்படும் சேதம் குறையும். மரத்தின் அடியைச் சுற்றி 2 முதல் 3 அங்குல உயரத்திற்கு மரப்பட்டை துகள்கள் மல்ச் பரப்புவது மண்ணின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் உதவும். ஆனால் மரப்பட்டை துகள்கள் தண்டு பகுதியைத் தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் இடமளிக்கும். உரம் இடுவதை இலையுதிர் காலத்தின் தொடக்கத்திலேயே நிறுத்திவிட வேண்டும். தாமதமாக உரம் இடுவது புதிய வளர்ச்சியை தூண்டிவிடும். அந்த மென்மையான புதிய வளர்ச்சி குளிர்காலத்தின் கடுமையை தாங்காது. இந்த அடிப்படை பராமரிப்பு முறைகள் உங்கள் மரங்களை உள்ளிருந்து வலுவாக்கும். வலுவான ஆரோக்கியமான மரம் பனிக்காலத்தின் சவால்களை எளிதாகச் சமாளிக்கும். நாம் வெளிப்புற அறிகுறிகளை பார்த்து அவசரப்பட்டு செயல்படுவதை விட மரத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதே உண்மையான தோட்டக்கலையாகும். சில நேரங்களில் இயற்கையே மிகச்சிறந்த தோட்டக்கலை நிபுணர். ஒரு கடுமையான பனிப்புயலுக்குப் பிறகு சில கிளைகள் உடைந்து போவதை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இது இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலெக்ஷன் என்ற ஒரு பெரிய செயல்முறையின் ஒரு பகுதி. மரம் தனது பலவீனமான, நோயுற்ற அல்லது மோசமாக வளர்ந்த கிளைகளை இந்த வழியில் தானாகவே நீக்கிக் கொள்கிறது. இது மரத்தின் ஆற்றலை அதன் வலுவான மற்றும் ஆரோக்கியமான பகுதிகளுக்குச் செலுத்த உதவுகிறது. இது மரத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பை மேம்படுத்தி எதிர்காலத்தில் அது இன்னும் வலுவாக வளர வழிவகுக்கிறது. நாம் தலையிட்டு எல்லா கிளைகளையும் காப்பாற்ற முயற்சிக்கும்போது நாம் இந்த இயற்கையான செயல்முறைக்கு எதிராகச் செல்கிறோம். நாம் பலவீனமான கிளைகளை காப்பாற்றுவதன் மூலம் மரத்தின் ஆற்றலை வீணடிக்கிறோம். ஒருவேளை இயற்கையின் இந்த செயல்களை நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிளை உடைந்து போவது என்பது மரத்தின் முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறியாக இருக்கலாம். அந்த இடத்திலிருந்து புதிய வலுவான கிளைகள் வளரக்கூடும். எனவே சில சமயங்களில் சிறந்த செயல் என்பது எந்தச் செயலும் செய்யாமல் இயற்கையை அதன் வேலையை செய்ய அனுமதிப்பதுதான். இறுதியாக,
பாதுகாப்பை பற்றி பேசுவோம். உங்கள் பாதுகாப்புதான் எல்லாவற்றையும் விட முக்கியம். பனி மற்றும் பனிக்கட்டியால் மூடப்பட்ட கிளைகளுக்கு அடியில் நிற்பது மிகவும் ஆபத்தானது. கிளைகள் எந்த நேரத்திலும் உடைந்து விழலாம். குறிப்பாக வெப்பநிலை உயரத் தொடங்கும் போதோ அல்லது காற்று வீசும்போதோ இந்த ஆபத்து அதிகம். கனமான பனிக்கட்டி அல்லது கிளை உங்கள் மீது விழுந்தால் அது கடுமையான காயங்களையோ அல்லது மரணத்தையோ கூட ஏற்படுத்தக்கூடும். பனியால் மூடப்பட்ட தரையும் மிகவும் வழுக்கும். நீங்கள் சமநிலையை இழந்து கீழே விழ வாய்ப்புள்ளது. எனவே கடுமையான பனிப்பொழிவுக்குப் பிறகு மரங்களுக்கு அடியில் நடப்பதைத் தவிர்க்கவும். உங்கள் குழந்தைகள் அல்லது செல்லப்பிராணிகளையும் அந்த பகுதிகளுக்குச் செல்ல அனுமதிக்காதீர்கள். நீங்கள் சேதத்தை ஆய்வு செய்யச் சென்றால் கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எப்போதும் உங்கள் சுற்றுப்புறத்தை கவனித்தபடி இருங்கள். ஒரு மரத்தை காப்பாற்றுகிறேன் என்று உங்கள் உயிரை பணயம் வைக்காதீர்கள். பெரும்பாலான நேரங்களில் மரம் தன்னைத்தானே பார்த்துக்கொள்ளும். உங்கள் தலையீடு தேவையில்லை. பாதுகாப்பாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். வசந்த காலம் வரும்போது உங்கள் தோட்டம் மீண்டும் புத்துயிர் பெறும். ஆக, இந்த வீடியோவிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், குளிர்காலத்தில் மரக்கிளைகளில் உள்ள பனியை ஒருபோதும் தட்டவோ உலுக்கவோ கூடாது. நாம் நன்மை செய்வதாக நினைத்துச் செய்யும் இந்த செயல் உறைந்து போய் உடையக்கூடிய நிலையில் இருக்கும் கிளைகளை சேதப்படுத்துகிறது. மரத்தின் பட்டையை கீறி நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கிறது. மேலும் இயற்கையான அழுத்தத்திற்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ச்சியை கொடுத்து மரத்தின் கட்டமைப்பையே பலவீனப்படுத்துகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மரங்கள் பனிக்காலத்தை சமாளிக்க பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன. 99% நேரங்களில் அவற்றை அவற்றின் போக்கில் விடுவதுதான் சிறந்த வழி. பனி என்பது மரத்தின் எதிரி அல்ல, தரையில் உள்ள பனி வேர்களுக்கு ஒரு பாதுகாப்பு போர்வை. எனவே அடுத்த முறை உங்கள் தோட்டத்தில் பனி அழகாக படிந்திருக்கும்போது அதை ரசியுங்கள். அதன் அழகை ஒரு புகைப்படம் எடுங்கள். ஆனால் தயவு செய்து குச்சியை எடுக்காதீர்கள். உங்கள் அக்கறைக்கு நன்றி. ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள் செயலற்ற தன்மைதான் மரங்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அனுபவத்தில் பனியால் மரங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா? அல்லது குளிர்காலத்தில் உங்கள் தோட்டத்தை பாதுகாக்க நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் பல தோட்டக்கலை குறிப்புகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.